2024 மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை நாளை தமிழக முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்படுகிறது. இதுகுறித்தான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக தனித்து 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. இந்த நிலையில்தான் இந்த வேட்பாளர் பட்டியல் யார் யாரெல்லாம் அந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நாளை வெளியிட இருக்கிறார். குறிப்பாக திமுக சார்பில் சென்னை வடக்கு, சென்னை மேற்கு, மத்திய, காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, பொள்ளாச்சி, கோவை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி, ஸ்ரீபெரும்புதூர், பெரம்பலூர், தேனி, ஈரோடு மற்றும் ஆரணி ஆகிய 21 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடுகிறது. இந்த முறை கடந்த முறை போட்டியிட்டிருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 4 தொகுதிகளில் திமுக இந்த முறை போட்டியிடுகிறது. குறிப்பாக பெரம்பலூர், கோவை, ஈரோடு, தேனி ஆகிய 4 தொகுதிகளில் திமுக இந்த முறை போட்டியிட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த ஒரு சில வேட்பாளர்கள் இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதிலும் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், நீலகிரி, தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையும் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கோவை, ஈரோடு ஆகிய தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கோவையில் மகேந்திரனும், ஈரோடு தொகுதியில் இளைஞரணி சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய முகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும், அதே போல இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இந்த முறை ஒரு சில தொகுதிகளில் புதிய முகங்களும் அதே போல இளைஞரணி சார்பாக வேட்பாளர்கள் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் என்பது தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் திமுக, காங்கிரஸ் அதே போல விசிக ஆகிய பட்டியலில் தான் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகாக 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி செல்கிறார். 23ஆம் தேதி திருவாரூரில் இருந்து முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் அங்கு திருவாரூரில் பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.